அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதிகளுக்காக வீதிகளை மூடுவதில்லை திட்டவட்டமாக கூறும் போலீசார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 16 கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை. வாகன பவனியின்றி வந்த ஜனாதிபதி அடுரு வரலாற்றில் மாறுபட்ட சம்பவம். யாழின் நல்லூரில் மக்கள் போராட்டம், சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு. மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன், போலீசார் வெளியிட்ட தகவல். முகக்கவசங்களை அணியுங்கள், இலங்கை மக்களுக்கான முக்கிய எச்சரிக்கை. மியான்மரின் அவசர உதவியை கோரிய இலங்கை அரசாங்கம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக 19.2 மில்லியன் ரூபாய் மோசடி, இளைஞர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய தமிழ் பயணி. யாழ் நகர் வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முக்கியஸ்தர்களின் வாகன போக்குவரத்துக்கான எளிதாக்குவதற்காக வீதிகளை மூடல்களை நடைமுறைப்படுத்துவதில் என இலங்கை போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஒரு வீதியை முக்கியஸ்தர்களின் வாகன தொடரணிக்கு வசதியாக போலீசார் மூடுவதை காட்டும் காணொலி வெளியாகியுள்ளமை தொடர்பிலே இலங்கை போலீசாரின் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இத்திக கப்புகொட இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் காணொலியில் காட்டப்பட்டது அண்மைய சம்பவம் அல்ல என்றும் அது பல ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காணொலி தொடர்பில் முன்னதாக போலீசார் அறிந்திருந்ததாக இந்திக கப்புகொட தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சிறையிலிருந்து 16 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது தேசிய சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தீட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறைச்சாலையின் பிரதம ஜெயிலர் உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சிறு குற்றங்கள் புரிந்ததன் அடிப்படையில் தண்டனை பெற்று வந்த அக்கைதிகள் 16 பேர் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை அத்தீட்சகர் தெரிவித்துள்ளார். சுதந்திர சதுக்கத்துக்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களுடன் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்த விடயம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லை வருகை தந்திருந்தார். அத்துடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்ததை அவதானிக்க முடிந்தது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் ஈழத்தமிழர்களின் கரிநாளிடம் தொனிப்பொருளில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினால் குறித்த போராட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டமானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தினசிங்கம் முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர்.
கண்டி நாவலப்பட்டியில் மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் இன்று காலை போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பட்டி செப்ட்ராக் பகுதியில் வசித்து வந்த 3 பிள்ளைகளின் தாயான கயானி தில்ருஷி குமார் என்ற 46 வயதுடைய இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மகளின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டுக்குள் ரகசியமாக புகுந்த கணவன் படுகொலை செய்ததாக மகளால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் கணவனுக்கும் இடையில் முரண்பாடுகள் காரணமாக சில காலம் பிரிந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தையின் தாக்குதலில் இருந்து தாயை காப்பாற்ற முயன்ற மகளும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் முகக்கவசங்களை அணியுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் சில நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்து காணப்படும் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு 85 முதல் 128க்கு இடைப்பட்ட அளவில் காணப்படும் என கூறப்படுகின்றது. எனினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் இருக்கும். இந்நிலையில் இயலுமானவரை முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பிரஜைகளை மீட்பது தொடர்பான முக்கிய விடயங்கள் தொடர்பில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று மியான்மர் துணை பிரதமர் ஊதாஸ் இஸ்வேவுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இணையக்குற்ற மையங்களில் பணிபுரிய மியான்மரில் உள்ள மியாவாடி பகுதிக்கு கடத்தப்பட்ட 18 இலங்கை பிரஜைகளை விரைவாக மீட்டு பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கு மியான்மர் அரசாங்கத்தின் அவசர உதவியை அமைச்சர் இதன்போது கூறினார். ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் மியான்மர் இடையக்குற்ற முகாம்களில் இருந்து பல இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி மோசடி செய்த குற்றச்சாட்டில் மூதூரைச் சேர்ந்த 29 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்துக்கு அருகிலுள்ள கல்முனை வீதியில் FS குளோபல் டிராவல் என்ற பெயரில் நிறுவனத்தை நடத்தி 12 நபர்களிடம் 19.2 மில்லியன் மோசடி செய்துள்ளார். ருமேனியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து பாதிக்கப்பட்ட 12 பேரிடமும் தலா 1.6 மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மேற்குறிப்பிட்டவர்களின் ஆவணங்களையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு பல மாதங்களாக தங்கள் பணத்தை தாமதப்படுத்தியுள்ளார். இறுதியில் பணத்தையும் தர மறுத்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் மட்டக்களப்பு சிறப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் கொழும்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புகார்களை அளித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் இயக்குனர் கபில கருணாரத்ன தலைமையிலான குழு திங்கட்கிழமை அந்த நிறுவனத்தின் சோதனை நடத்தியுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தியுள்ளனர். இதன்போது இந்த நிறுவனம் பதிவு செய்யப்படாதுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றோடு வேலை தேடுபவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் அடங்கிய 74 கோப்புகள் கைப்பற்றப்பட்டதுடன் நிறுவனத்தின் விளம்பர பலகைகளையும் போலீசார் அகற்றியுள்ளனர். சந்தேக நபர் தற்போது போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வரி செலுத்தாமல் நாட்டுக்கு கொண்டு வந்த சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 88 விஸ்கி போத்தல்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வெளிநாட்டவர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் விஸ்கி போத்தல்களை விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார். எனினும் விமான நிலைய குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். 42 வயதான குறித்த நபர் இந்தியாவின் சென்னையில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது. தூய்மையான இலங்கை சேத்திட்டத்தின் ஓர் அங்கமாக யாழ் நகர் பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது.
இதன்போது யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தகர்களுக்கு எதிராகவும் போலீசாரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டன. அத்துடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன. யாழ் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பாக பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டாம் என வர்த்தக நிலையத்தின் முன்பாக உள்ள வடிகால்களை துப்புரவாக வைத்திருப்பது அந்தந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களின் பொறுப்பு எனவும் மாநகர சபை ஆணையாளர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு சுட்டிக்காட்டினார். வர்த்தக நிலையங்களில் குப்பைகளை சேர்த்து வைக்குமாறும் தினமும் 2 தடவைகள் யாழ் மாநகர சபையால் அவை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தினார். அதேபோன்று வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்துவதை அனுமதிக்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் கடைகளுக்கு பொருட்களை இறக்குவதற்கான நேரத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் நகரின் சில வீதிகளை ஒரு வழியாக்குவதற்கும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளையும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பார்வையிட்டார். பேருந்து நிலையத்தை சுற்றி உட்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன், யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிக்க ஜெயசிங்க, யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகமகா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.